அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல். இன்றைக்கு ஒரு அழகான மனநிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படி அழகான மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டுனஸ். மைல்டுனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சாந்தம். அதாவது ஒரு மனிதன் ஒரு பல்வேறு மன நிலைகளிலே இருப்பார்கள். ஒரு குழப்பமான மனநிலை, டென்ஷனு, கோபம், ஆங்ஸைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, அஜிடேஷனு, மேட்னஸ்ஸு, இது மாதிரி இரிட்டபிள், இது மாதிரி பல நிலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பலர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று உடல் ரீதியான ப்ராப்ளம், அல்லது வெளி உலகத்தினுடைய ப்ராப்ளம், அல்லது இயற்கையிலேயே அமையக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த மனநிலைகள் எல்லாம் தாண்டி அமைதியாக இருத்தல் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருத்தல் சொல்லுவாங்க. அந்த இது வந்து யாருக்கு சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானிகள். அவங்க வந்து அந்த நிலைக்கு இப்போ சாத்தியப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது சான்றோர்கள் நல்லா மெத்த படித்து பல விஷயங்களை எல்லாம் புரிந்து நல்லது எது, கெட்டது எது, எதை எந்த நேரத்தில் செய்யணும், சரி என்ன நடக்கிறது, எதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து வாழக்கூடிய நபர்கள். இப்படி இருந்தாலும் கூட பலர் பல நேரங்களில் இதாக இருப்பாங்க. ஆனால் சிலர் மட்டும் எந்த வகையான அது அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது கெடுதல் நல்லது நடத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய பரிசு பொருள் கிடைச்சதாக இருக்கலாம், அல்லது எல்லாமே இழக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிறைகுடம் தழும்பாது என்பது போல் அவருடைய மனநிலை சாந்தமாக இருக்கிற நிலைப்பாடு. இதுக்கு தான் மைல்டுனஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தமிழில் அழகான வார்த்தை சாந்தம். இப்படிப்பட்ட மனநிலை இருப்பவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமேயானால் அவர்களுக்கு கண்ணை மூடிட்டு சில மருந்துகளை ஹோமியோபதியிலிருந்து கொடுத்தால் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி சில மருந்துகள் இருக்குது. ஆர்னிகா, ஆர்சனிக்கம் ஆல்பம், போராக்ஸு, கோக்லக்ஸு, நேட்ரமூர், பல்செட்லா போன்ற பல மருந்துகள் இந்த சாந்த நிலையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு உடல் கோளாறுகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கும் பொழுது நமக்கு நல்லதொரு ரிசல்ட் கிடைக்கும். இமீடியட்டாக சில மெடிசனை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சரி செய்ய முடியும். ஆகவே நண்பர்களே, இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், அதை பயன்படுத்த சொல்லலாம். பயன்படுத்தி அவர்கள் நலமடைவதற்கு நீங்கள் உதவியாக இருக்கலாம் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.